ஒரு வழியா மீனா சந்தோஷமா கடையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பெரிய ஆர்டரும் வாங்கிட்டாங்க. இனிமே மீனா கடையில பணமழை தான் போங்க அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. குடும்பமும் சந்தோஷமா இருக்காங்க. அதே டைம் நம்ம விஜயாவும் அவங்களோட வீட்டுக்காரரும் தான் கடைய திறந்து வைக்கிறாங்க. இன்னும் சந்தோஷமா இருந்துச்சு. அதே டைம் ஃபர்ஸ்ட்டு போனியே அவங்க மாமனார் தான் பண்றாரு. அந்த பூவ காசு குடுத்து வாங்கி விஜயா தலையில வச்சு விட்றாரு பாருங்க. என்ன ஒரு ரொமான்டிக்கா போச்சு அவங்களுக்குள்ளயும். அதே டைம் பார்த்தீங்கன்னா, ரோகிணியும் இங்க வந்து நிக்கிறாங்க. அப்ப மேனேஜர் நம்ம மீனாவுக்கு ஆர்டர் குடுத்த மேனேஜரும், நம்ம மனோஜ தனியா கூப்பிட்டு பேசுறாரு. உங்களுக்கு நான் வந்து 60 வீட்டுக்கான ஆர்டர் நான் உங்களுக்கு தரேன். இது வந்து உங்களோட ஒய்ஃப் ரோகிணினால தான். அவங்க வந்து பேசினதுனால தான். இவ்வளோ நல்ல ஒய்ஃப் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க குடுத்து வச்சிருக்கீங்க. அப்படி இப்படின்னு அள்ளி விடுறாரு. அந்த டைம் விஜய் அவங்க காண்டாகி கத்தையில உடனே சமாதானம் பண்ணி, எனக்கு ஆர்டர் தான் முக்கியமா, அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரே வாங்கிறாருங்க. அதே டைம் ஆர்டரே வாங்கிட்டு கடைக்கு போய் அந்த அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி என்னங்க சுடிதாரிலே பார்த்துட்டு மாடல் ட்ரெஸ் போட்டு என்ன ஆட்டம் ஆடிக்கிட்டு வர்றாங்கங்க. எப்படியாவது மனோஜ் மயக்கிறதுக்காகவே இந்த வேலை பார்க்குறாங்கங்க. மனோஜும் பார்த்து விழுந்துடுவாருங்க போல. அந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு மனோஜ். அந்த டைம் ஆர்டர்லாம் பற்றி பேசிட்டு போகையில், நான் மாலை போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மனோஜ் இந்த ரோகிணியை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து மனோஜ் சொல்கிறாரு. என்னங்க இவர் கொஞ்சம் விட்டால் சேர்ந்து வாங்க போகலாம் வீட்டுக்கு போய் நம்ம 2 பேரும் ஒன்றா வாழலாம்னு கூட்டிகிட்டு போயிடுவார் போல். அந்த மாதிரி தாங்க அவர் நடந்துக்கிட்டு இருந்தார். அதே டைம் பார்த்தீங்கன்னா முத்துக்கு இது தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. தம்பி வாழ்க்கையை அவரே சரி பண்ணிக்கிடுவார் பேசி ஈசி. இவர் போய் நம்ம நீத்துவ மிரட்டணும் குரட்டணும்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த பொம்பளை என்ன பண்ணும், இன்னும் நிறையா பண்ணும் போல்.